வணக்கம் உறவுகளே, மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்னைக்கு மகளிர் தினங்க. முதல்ல மகளிர் தினம் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்குவோமாங்க. அமெரிக்கால பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திருக்காங்க பஞ்சாலையில. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான கூலி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல நிறைய பேர்கள் தங்களோட உயிரையும் கூட இழந்திருக்காங்க. இதுக்கான உரிமையை 1910 நியூயார்க்ல கொடுத்திருக்காங்க. அந்த நாளதான் சர்வதேச பெண்கள் தினமா நம்ம இப்ப கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, அந்த உரிமைகள்லாம் கிடைச்சு நம்ம எல்லாரும் மகளிர் தினம் கொண்டாடுற மாதிரிதான் இருக்கிறோமா? இல்ல. என்னன்னா, வயசு வித்தியாசம் இல்லாத பாலியல் தொந்தரவுகள் இப்ப கூடங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஆண்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா ஆண்களையுமே நான் சொல்லல. ஆண்கள் உங்களை பலமா படிச்சிருக்கிறது என்ன காரணங்க? பெண்களை பாதுகாக்கிறதுக்காக தான். ஆனா உண்மையாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் மிகப்பெரிய பலசாலிகள். ஏன்னா அவங்கள மாதிரி மன வலிமை யாருக்குமே கிடையாது. சரியாங்க? அது முதல்ல எப்போதும் மனசுல வச்சுக்கோங்க. பெண்களை நீங்க தூக்கி கொண்டாடாட்ட கூட பரவாயில்லங்க. அவங்கள துச்சமாவோ இல்லன்னா அவங்கள மதிக்காமலும் இருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி எல்லா ஆண்களுக்கும் சொல்லல, பல ஆண்கள் இருக்கதானே செய்யறாங்க. அவங்களுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா மகளிர் தினம் அன்னைக்கு பெண்களை பத்தி பெருமையா தான் பேசணும்னு இல்ல, அதுக்கு உண்டான விஷயங்களை பத்தி நம்ம பேசலாம் இல்லையாங்க. இன்னொரு விஷயம், பெண்களுக்கு நம்ம பொதுவா நான் சொல்லிக்கிறேன், நமக்கு எப்போதுமே தேவை, எல்லாருக்குமே தேவை தைரியம், தன்னம்பிக்கை. அதையும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தைரியம் தன்னம்பிக்கையும் தான் நம்மளை என்னைக்கு உயர்த்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சுயமரியாதையை யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேங்க. பெண்கள் நம்ம காட்சி பொருள் கிடையாது. அது நம்ம முதல்ல மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இப்ப எல்லா இடங்களையும் பெண்கள் அதிகமா காட்சி பொருளா தான் தெரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கும். இப்ப உள்ள காலம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பெண் பிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு படைப்புங்க. சரியா? மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.